வணக்கம். என் பேர் எஸ் மோகனா. நான் பெரிய நெம்மேலி கன்னிமா நகர் ஈசிஆர் மாமல்லபுரம் ரோட்டில் அங்கே பார்க்குறாங்க. எங்களுக்கு அசட் நிறுவனம் நிறைய உதவிகள்லாம் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு ஜாதி சர்டிஃபிகேட்டு, எங்களுக்கு நிலவாரி திட்டம், இது மாதிரி எங்களுக்கு அடிப்படை வசதிங்க நிறைய செஞ்சுருக்காங்க. இது வரைக்கும் நாங்கள் அசட்டால் நாங்கள் நிறைய பலனை அனுபவிச்சிருக்கிறோம். எங்கள் பிள்ளைங்களும் இந்த அசட் அமைப்பு மூலிமா எங்களுக்கு இந்த குமுளி ஹாஸ்டலில் கூட பிள்ளைங்களை படிக்க வச்சுருக்காங்க. அந்த இடத்துல பிள்ளைங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஏன்னா எங்களுக்கு எல்லாமே நிறைவு தான். எங்களுக்கு அசட் நிறைய பண்ணுறாங்க. சொன்னதான் மேடம் பாலாஜி சார் என்னைக்கு எங்களுக்கு இந்த அமைப்பு வந்தாங்களோ அதுலேருந்து இது வரைக்கும் எங்களுக்கு நிறைய பண்ணியிருக்காங்க. இன்னும் பண்ணினே தான் இருக்காங்க. இன்னும் செஞ்சுனே தான் இருக்காங்க. அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். எங்கள் பிள்ளைங்க இந்த படிப்பால் எங்கள் பிள்ளைங்க ரொம்ப முன்னேற்றம் கொண்டு வராங்க. எங்களுக்கு முன்னேற்றம் இல்லாமல் நாங்களாம் அப்போல்லாம் படிக்காமல் இருந்தோம். இப்போ எங்கள் பசங்களாம் படிக்கிறோம். எனக்கே இப்போ பேசவே தெரியாது, எதுவுமே பண்ண தெரியாது. அசட் மூலியமாக தான் எங்களுக்கு நாங்கள் சமூக தலைவராக நாங்கள் கூட்டமைப்பாக ஒரு அமைப்பு சமூக தலைவர் சொல்லிட்டு வச்சுருக்காங்க. அதனால எங்களுக்கு அது மூலிமா நாங்கள் நிறைய பணிகளாக செஞ்சுக்கிறோம். அவங்க சொல்லி கொடுத்து வச்சு நாங்கள் நிறைய பேருக்கு நாங்களே போயிட்டு உதவி செய்கிற மாதிரி எங்களுக்கு இது மாதிரி நிறைய எங்களுக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு எங்கள் அமைப்பு மூலியமாக கிடைக்கணும்னு பாலாஜி சார், இந்த சுப்பிரமணி சார் இப்போ பிள்ளைங்களுக்கு இந்த குழந்தை தினம் கொண்டாடி வருஷம் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிள்ளைங்களுக்கு தேவையான பொருளுங்க இன்னும் அதிகமாக பிள்ளைங்களுக்கு ஊட்டமாக தராங்க. எனக்கு மறுபடியும் இந்த அசட் இன்னும் நல்லா பண்ணோம். இந்த சுப்பிரமணி சாருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறோம். இந்த அமைப்புக்கு நன்றி சொல்கிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் நவனிதம். நாங்க காயர்மேடு கிராமத்துல இருந்து பேசுறேன். எந்த ஒரு வாழ்வாதாரம் எதுவுமே இல்லாத நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க சொல்ல அசட் அமைப்பு மூலயமா சொர்ணலதாவும் பாலாஜி சாரும் நாங்க அழைச்சிருந்தோம். அவங்க வந்ததுமே குழு ஆரம்பிக்கணும் சொல்லியிருந்தாங்க. மகளிர் குழு ஆரம்பிச்சாதான் எல்லா வசதியும் வரும் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. அதனால நாங்க குழு ஆரம்பிச்சோம். எல்லா பெண்களும் சேர்ந்து குழு ஆரம்பிச்சு அவங்க நிறைய கத்துக் கொடுத்தாங்க. ரேஷன் கார்டு எப்படி வாங்கணும், ஆதார் கார்டு எப்படி வாங்கணும், எது எங்க போய் எது கேட்கணும்ட்டு அவங்க குழு மூலயமா எங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க இருக்க சொல்லியே 2011 எங்க வீடு எரிஞ்சிடுச்சு. ஒரு 32 குடும்பம் இருந்தாங்க. 32 குடும்பமும் வீடு எரிஞ்சு எல்லாம் இதுவாயிடுச்சு. அப்ப அரசாங்கம் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஊர் சார்பா துணைத் தலைவர், விவோ இவங்க எல்லாமே எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் அசட் அமைப்பு சார்பா எங்களுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதுவும் உதவுங்கரங்கள் சுப்பிரமணிய அண்ணா ரொம்ப நிறைய ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. சாப்பாட்டு உதவியா இருக்கட்டும், துணை உதவியா இருக்கட்டும், சரி பணம் எல்லாமே அவங்களுக்கு நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இப்பயும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்கூல் ஆரம்பிக்க சொல்லி செருப்பு வாங்கி கொடுக்கறது, பேக் வாங்கி கொடுக்கறது, நோட்டு, பென்சில் எல்லா ஹெல்ப்பும் பண்ணிட்டு இருக்காங்க. அசட் அமைப்பும் அதுக்கும் குறையில்லாத எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட உதவி மூலமா நாங்களும் எவ்வளவோ எங்களால முடிஞ்ச எங்க கிராமத்துல இருக்க மக்களை எப்படிலாம் நாங்க பயன்படுத்தணும் எல்லாமே அவங்க சொல்லி கொடுத்ததுனால நாங்க நிறைய பயன்படுத்தி நிறைய செஞ்சுட்டு இருக்கோம். நான் எங்க மக்களுக்கு நிறைய பேருக்கு ஆதார் கார்டு வாங்கி கொடுத்துருக்கேன், ரேஷன் கார்டு வாங்கி கொடுத்துருக்கேன், ஜாதி சான்றிதழ் வாங்கி கொடுத்துருக்கேன். என்னால முடிஞ்சது படிக்கிற பிள்ளைங்களுக்கு போய் கேட்டு நிறைய நாங்க ஹெல்ப் பண்ணிருக்கோம். கேட்டு செய்திருக்கோம். அவங்கட்டும் எங்களுக்கு அசட் அமைப்பு மூலமா அவங்க கொடுத்த சொல்யூஷன்ல தான் நாங்க இவ்வளவும் பண்ணியிருக்கோம். இன்னமும் நிறைய செய்யணும்னு ஆசை. அதுக்கு ஒரு துணையா இருந்த அசட் அமைப்புக்கும் நன்றி. எங்களுடைய ரொம்ப பக்க பலமா இருந்த சுப்பிரமணிய அண்ணனுக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம்.